வேண்டுமானால் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எந்த தடை இல்லாமல் ஆண்டவரே எங்கள் குற்றங்கள் எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தாலே சுத்திகரிங்க தகப்பனே. உங்களுடைய மகிமையின் கரணம் இப்போது இறங்கட்டும், உங்களுடைய பலத்தின் கரை இப்போது இறங்கட்டும், உங்களுடைய அற்புத கரை இப்போது இறங்கட்டும். அப்பா நன்றி 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 உள்ளத்தோடு துதிக்கிறமையா கதாவே, துதிக்கிறமையா பிதாவே, துதிக்கிறோம். மாக தூரை வேலா தூணமா துசம்துட மோதர ஹலஹர தூணமல கரலரபா. ஆவியானவரே நீர் வர வேண்டும், 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 ஆவியானவரே நீர் வர வேண்டும். ஓ தசம் துட மதுன மதுரி கரபல துர மதுரி கரபல கரலரபா. ஓ ரிமல துர மதுரி கரபது சந்தனகதடி கனமல கரதுரபல கரலரபா. கர்த்தாவே மே துதிக்கிறோம், பிதாவே மே துதிக்கிறோம், அப்பா மே துதிக்கிறோம், இயேசுவே மே துதிக்கிறோம், நல்லவரே மே துதிக்கிறோம், இயேசுவே 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 இயேசுவே. அப்பா நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். துதிக்கு பாத்திரர், கணத்துக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், புகழுக்குரியவர். அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. நல்லவரே நல்லவரே வர வேண்டும் தேவாவியே, எங்கள் உள்ளத்திலே வர வேண்டும் தேவாவியே, எங்கள் இல்லத்திலே ஆட்கொள்ளும் ஐயா. அபிஷேகியும் அனல் மூற்றும் ஐயா, அனல் மூற்றும் இந்த ஆலயத்தை ஆட்கொள்ளும் ஐயா. அபிஷேகியோ அனல் மூற்றும் ஐயா, அனல் மூற்றும் வாரும் தூய ஆவியே. வலதுன மதுர பலகரல துர பலகரலரபா. வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ ராஜா. வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யோ, நீர் ஆளுகை செய்யோ. தகப்பனை உம்மை துதிக்கிறோம், பிதாவை உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, இந்த ஆராதனை முழுவதுமாக நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். உங்களுடைய அற்புத கரை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க, உம்மை போற்றி புகழ அநேக மக்களை கூட்டி சேர்த்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த தகுதிப்படுத்த தகப்பனே. ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன் என்று சொன்னீங்க. அதே போல் உங்களுடைய மகிமையின் கரம் கூட இருப்பதாக, பலத்தின் கரம் கூட இருப்பதாக, உங்களுடைய அற்புத கரம் கூட இருப்பதாக, அதிசய கரம் கூட இருப்பதாக. உங்களுடைய மகிமை அளவில்லாமல் ஆளுகை செய்யட்டும். இந்த நேரத்தில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், கூட போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், கூட போயினும் கண்டு கொண்டார்.
அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் அற்புதர், இயேசுவே நீர் அதிசயமானவர், இயேசுவே நீர் இரக்கமுள்ளவர், இயேசுவே நீர் கரம் பிடித்தவர், இயேசுவே எங்களை தெரிந்து கொண்டவர். தகப்பனே, உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உமக்கு மகிமை செலுத்தும்படி, உமக்கு கணத்தை கொடுக்கும்படி நாங்கள் தேவ சிந்தையோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் சிந்தைகளையும் எங்கள் எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்துங்க அப்பா. உங்களோட மகிமை அளவில்லாமல் எங்கள் ஆளுகை செய்யட்டும். தகப்பனே, எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்கள், பொறாமைகள், வன்கண்கள், முறுமுறுப்புகள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அகற்றி போடுகிறோம். தகப்பனே, இந்த இடத்துல உங்களுடைய பிரசனம் இறங்கும்படி, உங்களுடைய சக்கினா மகிமை இறங்கும்படி, உங்களுடைய கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்மானத்துப்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் சகலமும் அது நன்மைக்கு எதுவாக என்ன செய்கிறது, நடக்கிறது. காலையில் வந்தவுடனே இந்த ஆலயத்தில் ஒரு தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி நல்லா சுத்திகரிச்சாச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யுது, நிரம்பி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லது நம்ம இருதயம் புதுப்பிக்கப்படுவதாக. அதாவது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கருவாடை தொங்க விட்டீங்கன்னா அந்த வீடு போல என்ன செய்யும், வாடை வரும். அந்த கருவாடை தூக்கி போட்டிங்கன்னா வாடை போயிடும். அல்லேலூயா. அதுபோல் யாராவது வேண்டாதவர்கள் யாரும் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு வாடை அடிக்க தான் செய்யும். ஆனால் அந்த வாடையை என்ன செஞ்சாச்சு, தூக்கி போட்டாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம். இந்த நாளிலும் கூட ஏற்கனவே விளம்பரம் இருக்கும்போதே ஒரு 5 ஊழியக்காரங்களை கூப்பிட்டா எப்படியும் 1 லட்சத்துக்கு மேலே செலவாகும். இவனுக்கு காசு எங்கேருந்துடா வருது அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் பேசினாங்க. ஆனால் எனக்கு நியூஸ் வந்துச்சு. நான் அதை ஒன்றும் கண்டுக்கல. ஏன்னு கேட்டப்ப நம்ம நேற்று நடந்த கூட்டத்தை நம்ம என்ன செய்யலை, நடத்தலை. நம்ம இந்த ஆலயத்தில் நடத்திக்கிறோன்னு சொன்னாங்க, நடத்திக்கங்க, அவ்வளோதான். இதில் நாங்கள் எங்கள் மக்கள் பயன்படுறாங்க, அவ்வளோதான், வேற என்ன. ஏன்னா அதனால் கர்த்தர் எல்லா தீமைகளையும் என்ன செஞ்சிட்டாரு, நன்மையில் ஒருத்தருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் நல்லவர். நான் நினச்சேன் சென்னையில் இருக்கிறவங்களாம் பயங்கரமானவங்க, நல்ல ஊழியக்காரங்க, அன்பானவங்க, சமாதானமானவங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நேத்தான் தெரியுதா, எங்கே போனாலும் இந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு. நேத்தான் என்னது தெரிஞ்சிச்சு. பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது இயேசு 2 இடத்துல கோவப்பட்டார். இயேசு எதில் கோவப்பட்டார், 2 இடத்துல கோவப்பட்டார். 2 இடத்துல கோவப்பட்டார். ஆலயத்தில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் ஜெபிக்கிற இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாட்டை எடுத்து அடித்தார். இன்னொரு இடத்துல கோவப்பட்டார். ஓய்வு நாளில் ஒரு சூம்பி போன கை ஒரு ஆளுக்கு இருந்துச்சு. சூம்பி போன கை சூம்பி போயிருந்துச்சு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணார், அந்த சூம்பி போன கையை தொட்டு சுகமாக்கினார். அது ஓய்வு நாள். அது என்னது, ஓய்வு நாள். அது இன்றைக்கி இருக்கிற ஓய்வு நாள். இப்போ இஸ்ரேல் நாட்டிலலாம் ஓய்வு நாளில் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, எந்த கல்யாணம் காட்சிக்கு போக மாட்டாங்க, ஓய்வு நாளில் கல்யாணமே வைக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாமே அந்த ஓய்வு நாளுங்கிறது கர்த்தருக்கு மட்டும் மகிமை செலுத்தணும், கர்த்தருக்கு மட்டும் நன்றி சொல்லணுங்கிறதுனால அது இன்னும் இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் என்ன செய்கிறாங்க, அதை கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணம்னா எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செய்கிறேன், போயிடும். அப்படி கடவுள் மேலே அந்த மாதிரி பயபக்தியாக இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி இருந்துச்சு. அப்போ இயேசு என்ன பண்ணார், ஓய்வு நாளில் ஒருத்தன் குணமாக்கிட்டார். இதை பார்த்த வேதவர்கள் என்ன பண்ணுறாங்க, இது ஓய்வு நாள், ஏன் குணமாக்கணும்? அப்போ ஏன் சொல்கிறாரு, உன்னுடைய ஒரு ஆடு ஒரு குழிகளை விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள்னு சொன்னோன்னு தூக்காமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி சினங்குண்டு அந்த கையை என்ன செய்ய குணமாக்குறார். கோபம் வரணும், நன்மைக்கு வரணும். அதுபோல் இப்போ ஒரு அம்மா வருது. ஒரு அம்மா இயேசுவே, என்னுடைய மகன் கடைசி நாட்களிலே என் மகன் ஒருத்தன் வலது பக்கமும் ஒருத்தன் இடது பக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீசர் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மாவை என்ன செய்றாங்க, வைறாங்க, திட்டுறாங்க, கடிந்து கொள்றாங்க. அங்கே ஒரே பெரிய சண்டை. அங்கே
இதெல்லாம் வேதத்தில் நடந்திருக்கு. சத்தியத்தின் நிமித்தமாக சில முறுமுறுப்பு வரலாம், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்திலையோ நம்ம ஊழியத்திலையோ ஏதோ ஒரு சின்ன முறுமுறுப்பு வந்துச்சுன்னா அது பிசாசு தான் காரணம், பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த சபைக்கு விரோதமாக எலும்பிருக்கிற பொறாமைகள், முறுமுறுப்புகள், குற்றப்படுத்துகிற வன்கண் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறேன். தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ பலன் ஆண்டவரே இந்த சபையும் என்னையும் ஆளுகை செய்வதாக. எல்லா முறுமுறுப்புகள், எல்லா துர்ச்செய்திகள், குற்றப்படுத்துதல், குறை சொல்லுதல் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. தகப்பனே, அற்புதங்களை கட்டவிழுக்கிறோம், தேவ பிரசன்னத்தை கட்டவிழுக்கிறோம், தேவ மகிமையை கட்டவிழுக்கிறோம், தேவ விடுதலையை கட்டவிழுக்கிறோம். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக. இயேசுவின் இரத்தத்தாலே பரிசுத்தப்படுத்துகிறோம். இயேசுவின் இரத்தத்தாலே சபையை, எங்களை, எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து
சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு அதிசயர், இயேசு வெற்றி வேந்தர், இயேசு விடுதலை நாயகர். அவர் எனக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி என் பாவத்தை கழுவி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் இப்போது ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் இரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் அவர் சமீபத்தில் நான் வந்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால்
சகல அதிகாரத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை. நான் அழிஞ்சு போற வித்துல பிறக்கல, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்துல நான் மறுபடி ஜென்மிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு நான் ரட்சிப்பு அடைஞ்சனோ அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ள நானு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறேன். நானு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்துல இருப்பவனை காட்டினர் எனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவராய், அவர் நல்லவராய், அவர் அற்புதராய், அவர் அதிசயராய், அவர் வெற்றி வேந்தனாய், அவர் விடுதலை நாயகராய் எனக்குள்ள இருக்கிறார். நான் மேலாவே, நான் தலையாவேன். நான் மலைமேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல நான் உயர்ந்திருப்பேன். நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது வாய்க்கும். நான் தோத்து போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களும் சூழ்ச்சிகளும் முறுமுறுப்புகளும் குற்றப்படுத்தலும் குறை சொல்லுதலும் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே ஏழு வழியாக ஓடிப்போ, ஓடிப்போ. சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்கள் என் சார்பாக வருவார்கள். நான் இயேசுவினுடைய இரத்தத்தாலே முழு அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இயேசு. அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் உன்னதர், அவர் உயர்ந்தவர், அவர் மீட்பர், அவர் இரட்சகர், அவர் வெற்றி வேந்தர், அவர் விடுதலை நாயகர். பிசாசின் அதிகாரங்களை அவர் உறிந்து கொண்டு அவனை ஒண்ணுமில்லாம அவனை வெறும் வெளியிறந்த கோலமாக்கி சிலுவையை ஆணி அடித்து பகையை கொண்டு போட்டு எனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. இயேசு இரத்தத்தாலே எனக்குள்ளே சுகமளிக்க வல்லமை, எனக்குள்ளே அற்புத வல்லமை. நான் எப்போதுமே அவருக்குள்ளே களி கூர்ந்திருப்பேன். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அடைக்கப்பட்ட வாசல் எனக்காக திறக்கப்படுகிறது. ஒரு திறந்த வாசலை கர்த்தர் எனக்கு திறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் கர்த்தரை நாம் ஒருமித்து நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாம் அப்படி இருந்த இடத்துல இருந்த வண்ணமாக கர்த்தர் உங்கள் இதயத்தை புதுப்பித்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்க கூடாது. ரிபாலா தூனமா தாரா காலாதா தூரபாலா தூனமா தூரபாலா தாரபாலா தாரபா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகதுரி கரபாலா துஷம் துடபா தூரபா ஓரிமாலா தூனமா தூரபாலா கர தூரபாலா கரலரபா. எல்லாம் வாயில திறந்த அப்பா மை துதிக்கிறேன், மை துதிக்கிறேன், மை துதிக்கிறேன், மை துதிக்கிறேன், மை துதிக்கிறேன். இயேசுவே மை துதிக்கிறேன், கர்த்தாவே மை துதிக்கிறேன், பிதாவே மை துதிக்கிறேன், ஆவியானவரே மை துதிக்கிறேன், நல்லவரே மை துதிக்கிறேன், வல்லவரே மை துதிக்கிறேன். ஓட ரீமாலா தூரபா துரி சந்தடபா தூரபா கத்தனமா ஊர்ரபுல்லோ துனமா தூரபா. எல்லாம் வாயை திறந்து அப்பாவை மையப்படுத்துங்க, எல்லாம் துதிங்க. இயேசுவே மை துதிக்கிறேன், கர்த்தாவே மை துதிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, அப்பாவை போட்டு எல்லாம் துதிங்க. வாயை தரங்க, நல்ல வாயை தரங்க. உன் வாயை விரிவா தர நன்மையில நிரப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை துதிக்கிறேன், எல்லாம் சொல்லுங்க. அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறேன். ரபல தூனமா தரகல்ல தூனமா துரபா. நல்ல ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷையில ஒருமித்து நல்லா இப்ப துதிக்கிற நேரம், ஆராதனையின் நேரம். எல்லாம் விடுதலையோட ரிபலா தூனமா தரகல்ல தூரபா கத்தனமா. சத்தம் பத்தாது, சத்தத்தை உயர்த்தி துதிங்க. ரிகல்ல பதுனமா தூரகல்ல தூனமா தூரபல்ல தூரபா கத்தனமா லகரா ரிபலா தூனமா தூரபல்ல தூரபா துரகரபலகரபா. அப்பாமை உயர்த்துகிறோம் ஐயா. இயேசுவே உயர்த்துகிறோம், நல்லவரே உயர்த்துகிறோம். எல்லாம் வாயில திறந்து ஓ ரிபலா தூரபாலா கரடரபா.
உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ கிருபை கடந்து வரும்படியாக, தேவ மகிமை கடந்து வரும்படியாக ஆவியான விடுதலை உண்டு. இதை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, உங்களுக்கு பலனை கொடுக்கும்படியாக, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, உங்களுக்கு மகிமையை கொடுக்கும்படியாக ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கியிருக்கிறார். நல்லவரே 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 நல்லவரே. ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தான ஒரு எல்லாம் சொல்லுங்க. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எத்தனை சொல்லால? ஒரு சொல்லால உங்க குடும்பத்துக்கு எதிராக, உங்க பிள்ளைகளுக்கு எதிராக, உங்க வேலைகளுக்கு எதிராக, சபைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை கர்த்தர் விரட்டுவதற்கு, ஓட்டுவதற்கு நம்மளுக்கு விரலை கொடுத்திருக்கிறார். காரணம் அவர் சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. எல்லாம் சொல்லுங்க. ஒன்றும் என்ன சேதப்படுத்த முடியாது. எனக்கு எதிராக ஒரு வழியா வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே 7 வழியாக ஓடிப்போ ஓடிப்போ. எனக்குள்ளே தேவ ஆவியானவர் அவருடைய பலத்தால, அவருடைய கிருபையால எல்லா சத்துருக்களையும் முறியடித்து அப்புறப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கையில ஜெபம் மகிமை செலுத்துமா. ஒரு வல்லமை கடந்து வருகிறது, ஒரு மகிமை கடந்து வருகிறது, ஒரு அற்புதம் கடந்து வருகிறது. உனக்குள்ள வல்லமை ஊற்ற கொண்டு இருக்கிறது, உனக்குள்ள மகிமை, உனக்குள்ள பவர் ஊற்ற கொண்டு சொல்லுங்க. வல்லமையின் ஆவியானவர். ஆமென். ரப்பா ரப்பா கட்டுப்பாட்டி கட்டுப்பாட்டி இறங்கி கொண்டிருக்கிறார். உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறார். சத்தமா வாயை திறங்க.
பிள்ளைய வாழ்க்கையில கிரியை செய்த கட்டு, உன் கழுத்துல கொடுக்கப்பட்ட நுகங்கள் இப்போது ஆவியானவர் முறித்து விட்டார். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமையும் அனைத்தையும் உரிந்தாரே, சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. ரகலது நமலகரவா, ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, ஜீவன் எனக்குள் வந்தாரே, தேடி வந்தாரே, ஜீவன் எனக்காய் வந்தாரே. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழிநடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழிநடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். கலக்கமில்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மீட்பராய். ஓ கலக்கமில்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார். என்ன பசும்பொருள் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்ன பசும்பொருள் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமையில் அனைத்தையும் வென்றாரே. கப்பா கப்பா வென்றாரே, கப்பா கப்பா வல்லமைகள் அனைத்தையும் வென்றாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்போம். சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்போம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். விடுவிக்கிற கர்த்தர் அநேக காரியங்களிலே இப்போது விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உன் சிந்தையில ஒரு விடுதலை, உன் ஆவியில ஒரு விடுதலை, உன் நினைவில் ஒரு விடுதலை, உன் சரீரத்தில் ஒரு விடுதலை, உன் எண்ணத்தில் ஒரு விடுதலை. இதோ அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நான் இப்போது என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போறேன். அப்படிப்பட்ட விடுதலை உங்க மேல கடந்து வருகிறது. அல்லேலூயா. இதோ நீங்க விடுதலையோடு ஆராதிக்கும்படி, நீங்க விடுதலையோடு இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ரபலதுனமா ஆராதிக்கும் தேவர் நல்லவர், என்ன விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிக்கும் விடுவிக்க வல்லவரே. இந்த நேரத்துல ஒரு அக்கினி சூளையில 7 மடங்கு அக்கினி சூளையில சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ நான் எப்படி விடுவிச்சனோ, ஆனா உனக்கு 7 மடங்கு அக்கினி சூளை இல்ல. ஆனா சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன காரியம், அதுல நீ முழுமையான ஒரு விடுதலையை பெற முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். நான் 7 மடங்கு 3 மட்டம் உயரம், 3 மட்டம் உயரத்துல இருந்த அந்த அக்கினி சூளையில 3 பேரை தூக்கி போட்டாங்க. அவர்கள் முடி கூட புசுங்காம அவர்களை நான் விடுவிச்சு காத்தேன் அல்லவா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உனக்கு கிடையாது, அப்படிப்பட்ட 7 மடங்கு சூளை உனக்கு கிடையாது.
ஆனால் உனக்கு இருக்கிற பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து இப்ப இந்த நேரத்தில் ஒரு இம்மை பொழுதுல நீ விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறான். உன்னை விடுவிக்க போறேன். உனக்கு எதிராக எங்க கட்டு இருக்கு, உனக்கு எங்க பிரச்சனை இருக்கு, உங்க எங்க நுகம் இருக்கு, அதை எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிற அந்தகார வல்லமையை, உன் நுகத்தை, உன் பிள்ளைக்கு எதிராக இருக்கிற போராட்டம், உன் தொழிலுக்கு எதிராக இருக்கிற போராட்டம், எல்லா நுகங்களையும் எல்லா கட்டையும் நான் அறுத்து விட போறேன். அடைக்கப்பட்ட வாசல் உனக்கு திறக்கப்படுகிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். கையை தட்டி விடுதலை பெற்றுக் கொள்வோம்.
வல்லவரே, நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். எல்லாரும் வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிறைந்திடுவே. ஆராதனையில் கலந்து கொள்வே, அபிஷேகத்தால் நிறைந்திடுவே. உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தின் நடனமாடி மகிழ்வே. உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி நடனமாடி மகிழ்வே. வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஒருவனமாய் வாருங்கள் என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். நன்றி ஆவியானவரை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். எஜமானனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உள்ளத்துக்குள்ளே ஒரு சில விடுதலை பெறாத காரியங்களுக்கு கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே அந்த நேசர் உனக்குள்ளே கடந்து வந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார், உனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இதோ நீ விடுவிக்கப்பட்டு விட்டாய், இதோ நீ விடுவிக்கப்பட்டு விட்டாய். ஸ்திரீயே, நீ கட்டவிழ்க்கப்பட்டு விட்டாய். உன் கட்டு கலன்று விழுந்தது, உன் நுகம் முறிக்கப்பட்டு விட்டது. நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம். என் நேசர் உன்னோடு இருக்கிறார், என் ராஜா உன்னோடு இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆஹா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஒருமித்து ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். பயப்படாதே, பலங்கொண்டு திட்டமனதாரு. நீ அசைக்கப்படுவதில்லை. உன்னை அசைச்சு பார்க்கலாம், ஆனால் நீ அசைக்கப்படுவதில்லை. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். உனக்கு விரோதமாய் எத்தனை பிரச்சனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் அதை என் மேல வச்சிரு. நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என் மேல வச்சிரு என்று அவர் சொல்கிறார்.